ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான, ரொம்ப சந்தோஷமான, நம்ம எதிர்பார்த்த, நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2026 நடைபெறக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ஸோ இந்த எந்த எக்ஸாமுக்கும் சிலபஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வந்த செய்தி யாரும் நம்ப வேண்டாம். சிலபஸ் நோ சேஞ்ச் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன் அப்படின்னா, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து என்னென்னா, படிக்கிறதுல கஷ்டம்தான் பரவாயில்ல, என்ன படிக்கிறதுனே கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? அந்த கஷ்டத்தில் தான் இப்போ ஸ்டூடெண்ட் படிக்காமல் இல்லை, படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த கஷ்டத்தோட நிறைய கமெண்ட், ஓகேவா, ஒரு கடந்த ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆனுவல் பிளானில் ஒரு வார்த்தை வந்து கொடுத்துட்டாங்க. அது எப்பவுமே அவங்க கொடுக்கக்கூடியது தான். ஸோ அதை நம்ம பிடிச்சிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சார் என்ன சேஞ்சஸ் இருக்குமா, எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா நிறைய மெசேஜ் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் கண்டென்ட் எதுவும் மாற போகிறது கிடையாது. பழைய சிலபஸில் பாரதியார் பிறந்த ஒரு எட்டயபுரம்னா புதிய சிலபஸ்லேயும் அதுதான் இருக்க போகுது. ஓகே, சிலபஸ் சேஞ்சை பற்றி டிஎன்பிஎஸ்சி யோசிப்பாங்க. கொடுத்த சிலபஸை பற்றி நீங்கள் யோசிங்க. கொடுக்க போகிற சிலபஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. வதந்தியை நம்ப வேண்டாம். இதுதான் நான் சொன்னது. ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அதை டிஎன்பிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்குண்டான டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிடும். நீங்கள் அது வரைக்கும் கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன விஷயமோ அதை பற்றி மட்டும் யோசிங்க. ஓகேவா? ஏன்னா இந்த இப்போ பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், இந்த வதந்தியை நம்பின எல்லாருமே வந்து இப்போ இந்த 2 வாரம் படிச்சிருப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வாரம் போனது தான். ஸோ இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்து சிலபஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 2 வார படிப்பு வேஸ்ட்டாக போச்சு. இது எத்தனையோ பேர் நல்லா படிக்கிறவங்க கூட இதை நம்பி ஒரு வெக்ஸாகி உட்காந்துருக்கலாம். நான் சிலபஸ் சேஞ்ச் ஆனது பிறகு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் முடிவு வரைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வதந்தி, ஏகப்பட்ட தடைகள் நீங்கள் படிக்கிறதுக்கு வரும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி தடைகளை தாண்டி தான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் வேலை வாங்க இருந்திருக்காங்க. நீங்கள் வேலை வாங்க போகிற நீங்களும் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நீங்கள் கடந்து ஆகணும். உறவினர் மூலமாக பிரச்சனை வரும், நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வரும். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி மூலமாக கூட பிரச்சனை வரும். சிலபஸ் சேஞ்சுன்ற மாதிரி உங்ககிட்ட கூட சில பிரச்சனை வரும். உங்களுக்கு உடம்பு சரியாக போகிறது அந்த மாதிரி. ஸோ ஹெல்த் இது மாதிரி எந்த வகையில் வேணால் பிரச்சனை வரும். இதெல்லாம் எப்போ வரைக்கும்னா எக்ஸாம் வரைக்கும் வரத்தான் செய்யும். இந்த தடைகள்லாம் தாண்டினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆனால் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட இலக்கு வெற்றி. வெற்றி அடையணும். வர தேர்வில் வேலைக்கு போகணும். அப்போ வேலைக்கு போனோன்னா நம்ம எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எவ்வளோ படிக்கணும் தெரிஞ்சு அதை குறித்து செயல்படுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து ஏதாவது அது வதந்தியாக கூட இருக்கட்டும், பரவாயில்ல, நான் படிக்கிறேன். அது உண்மையாக இருந்தாலும் படிங்க. டிஎன்பிஎஸ்சி சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் மாறப்போகுது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி சொன்னால் மாறதானே போகுது. நியூஸ் சிலபஸ் சொன்னாங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றினாங்க, நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். ஓகேவா? அப்போ டிஎன்பிஎஸ்சி தான் ஃபைனல். அவங்க சொல்ல தான் நம்ம ஃபைனல் பண்ணிக்கணுமே தவிர, அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும், நானே கூட அகாடமியில் என்ன விஷயம் சொன்னால் கூட அதை நீங்கள் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபைனல் டிசிஷன் யாருன்னா டிஎன்பிஎஸ்சி தான். அவங்களே சொல்லிட்டாங்க, கம்மிங் 2026 எந்த எக்ஸாம், அதாவது இந்த 3 எக்ஸாமில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் தைரியமாக படிங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வேற ஒரு வதந்தி பரவலாம். ஓகேவா? அதெல்லாம் நம்பிட்டு வாழ்க்கை விட்டுறாதீங்க. டிஎன்பிஎஸ்சியை மட்டும் நம்புங்க, அதை நம்பி படிங்க. இந்த 2025 நமக்கு கை கொடுக்காமல் போயிருக்கலாம். பல விஷயங்களை வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இழந்திருக்கலாம். இழப்புகள் அதிகமாக கூட இருக்கலாம். இந்த இழந்த எல்லா இழப்புக்கு உண்டான வட்டி மூலியமாக நம்ம அடுத்த வருஷம் எடுக்கலாம். அந்த எண்ணத்தோடு படிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு சந்தோஷமான விஷயம். இதுக்கப்புறம் நம்பிக்கையோட இன்னும் கூடுதல் பலத்தோடு படிக்கலாம். தொடர்ந்து படிங்க. வேலை வாங்குற வரைக்கும் உங்களுடைய எண்ணம் படிப்பை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.